அவன் 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 அவனே ஒரு சீட்டில் ஏற்றி இருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்துருக்கணும். ஒரு தமிழ்நாட்டின் மாற்றத்தை வந்து பார்த்துருக்க வேணும். அடே ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் இருக்குல்ல இங்க, இந்த அரசாங்கத்தால முடியாதது எந்த அரசாங்கம் வந்தாலுமே இனி முடியாத அப்படியா விளங்குது. சரி, நான் கிணத்துக்கே உதிப்பேன். மருந்து போத்துனா கொடுப்பேன். திரும்ப பாவிக்க வேண்டாம் நஞ்சு. நான் திரும்ப பாவிக்க நான் உயிரோடு இருக்கணுமே. எலெக்ஷன் முடிஞ்சுதான், எல்லாம் முடிஞ்சுதான்ட்டு ஃபோனுகள் இதுகள் எல்லாம் தாறுமாறாக போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் முடிவென்று தெரியாம கிடாது. எனக்கு அண்ணன் வெள்ளாட்டி நான் இந்த முறையோ அண்ணன் வெள்ளாட்டி நான் எப்படியும் தீ குளிக்கிறது இந்த கிணத்துக்கு விழுந்து நான் உயிரை மாய்ப்பேன். வேற வழி இல்லை. நாங்கள் எவ்வளோ ஆதரவாக கொடுத்து எவ்வளோ இதன்றாங்க. அண்ணன் ஒரு தொகுதி என்னால் ஜெயிக்க வேணும். எனக்கு போகணும்ல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. செய்திகள்லேயும் எல்லாம் தாறுமாறாக கத்துறாங்க. இந்த கிணத்துக்கையாவது பாய்வம். ஐயோ நேரம் சரியான ஆழமாக கிடாக்கு. கடவுளே என்ன செய்கிறான்னு தெரியாம கிடாக்கு. நாங்கள் எவ்வளோ அன்னைக்காக எவ்வளோ குரல் கொடுத்துறாங்க. அப்போவும் நான் இங்கே இருந்தோண்டு அவனை போய் கேட்குறேன், வாடா இந்த எலெக்ஷன் நடக்குது ஓட் போடுவோம்ட்டு வந்தானே. கேட்க சொல்லி போட்டான். இங்கே உதவல் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அங்கே தமிழ்நாட்டில் இது இலங்கை வேற நாடுண்டான். எங்களுக்கு நாடு நகரத்தை பற்றி என்னடா தெரியும். நாங்களும் ஆதரவு வெறித்தனமாக அன்னைக்கு ஆதரவு கொடுத்துனாங்க. டிவிக்கே ரோட்டா விழுந்து ஆடினான். நான் தனியால் ஆடினேன். மனுஷருக்குண்ட விடிஞ்சதுலேருந்து கையும் மூட இல்லை, காலும் மூட இல்லை, நித்திரையும் இல்லை, முழிப்பும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சது இன்றைக்கு 5-6 நாளாக நான் இதே யோசனையே இதே பாடுறேன். இது இந்த கரண்ட் வேற கடிச்சாவது துளைவம். கரண்ட் முழுங்கிடா. கரண்ட் ஒழுங்கா வந்தா இல்லை, கரண்ட் நின்றுட்டு என்னது செய்கிறப்பா. எனக்கு அந்த வேறு யாரையும் பண்ணா என்னால் வாழையில இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு நான் எவ்வளோ ஆதரவு கொடுத்தேன். இல்லாட்டி நான் தமிழ்நாட்டுக்காக கடலுக்குள்ளால பாஞ்சாவது குதிச்சாவது நீந்தி போய் அண்ணன் காலில் விழுந்தாவது செத்துருவோம்டா. மருந்து போத்துனா கொடுப்பேன். திரும்ப பாவிக்க வேண்டாம் நஞ்சு. நான் திரும்ப பாவிக்க நான் உயிரோடு இருக்கணுமே. ஒருக்கா பாவிச்சு விடுவேன். தச்சுத்தவரை வந்தால் வண்டு விட்டுதான்டா. வண்டுதான்டா மனுஷன். பிறகு நான் என்னப்பா நான் பிறகு செத்தா பிறகு நான் என்ன சொர்க்கமோ நரகமோ இங்கே நான் கொண்டாடுறது என்னப்பா உண்டு. என்ன செய்யறான்னு தெரியாங்க. ஏதோ பெரிய தொகுதிகள் எடுக்கிறாங்க, சீட்டுகள் கிடைக்கும்ன்றாங்க. இத்தனை சீட்டுகள் கிடைக்குமென்னு ஒரு விளக்கமும் தெரியாங்கிறாங்கப்பா. யாரை கேட்குறது? ஃபோன்களில் பார்த்தாலும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. வெல்றாருன்னு போடுறாங்க. வெண்டதாக காண இல்லை. நாங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. இங்கே இந்த குருநகரில் இந்த படகுலே எல்லாம் கொடிகள் கட்டி கொண்டு எல்லாம் ஓடப்பட்டு இங்கேருந்து இந்தா போடுறேன் அந்த போடுறேன்னு ஓடப்படுறாங்க. என்ன மாதிரி இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியாங்க. 4ஆம் தேதி எல்லாம் சரி என்றாங்க. இந்தான்றாங்க. பேசாம கிணத்துக்கெல்லாம் குதிச்சாலும் பரவாயில்ல. போல இதுக்கும் கிணத்துக்கா குதிச்சு உள்நீச்சலில் நிற்பான். போடா கிணத்துக்கா பாம்பு ஒன்று நிற்குது. உள்நீச்சலில் நிற்பான். அண்ணா வெண்டா படிச்சால் ஏறி வருவோம். அண்ணா தோத்தா தண்ணிக்கு அப்படியே மாண்டு போய் கிடப்போம். என்னப்பா இது. நான் எவ்வளோ ஆதரவாக கொடுத்தேன். அண்ணன் எவ்வளோ பட்டாங்க வச்சுட்டு பாச்சு வாழ திட்டு பாட்டா அவன் அண்ணன் வச்சுட்டு பாச்சு. இந்த மதுரை வடத்திலே மதுரை வடமா இன்னும் வரியாப்பா. அந்த படத்துலாம் வந்தால் கலெக்டரா மாவட்ட கலெக்டராக இத்தனை இருக்கு. அட்டைக்குது வெட்டுது. அம்மே அண்ணன் வேண்டா நீ அடிவாடு வெட்டுப்பாடு சுடுவாடுகள் தான். பட்டம் தான் இனி நாங்கள் தமிழ்நாடு பட்டம் தான் நீ. என்னடா பொறுத்த நேரத்தில் இப்படியா போச்சு. யாருட்டாப்பா கேட்குறவரு தானே உண்மையால் சொல்கிறாங்களே. ஏதோ ஃபேஸ்புக்கில் சும்மா தாறுமாறாக போட்டு கொண்டு இருக்கிறாங்களாப்பா. அண்ணா வெல்லுவாரா தோப்பாரான்ட்டு ஒரே முழுசாட்டமாக்குறாரு. விசில்காரன் நிற்கிறார். விசில் எல்லாருக்கும் காதுக்குள்ளே அடிப்பின விசில். நாங்கள் அந்த நேரம் அடிக்காத விசில சரியா தான்டா கொடுத்துருக்குறாங்க அவனுக்கு விசில. இது உனக்கு இதுதான் சரியன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. போகிற நான் எண்ணிக்கை போய் கொண்டு இருக்குது. பாப்பம் என்ன நடக்குதான். ஒரு பேர் அங்கே கிணத்தை சுற்றி கொண்டு நிற்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு ரசிகன். இலங்கையில வந்து கோட்டை கட்டி வச்சுக்கிறாரு. அவன் தான் தலைவன், அவர் ஒருவன் தான் தலைவன், அவர் ஓலமன். சனியன்கள் இந்த மண்ணுக்கு கிடந்து
ஒரு நல்ல ஒரு நிலத்தை பண்படுத்தி ஒரு 4 காய்கறியை நட்டு ஒரு வருமானத்தை தேடுங்க. அவன் அவன் பாவம் அங்க கிடந்து அவன் சாகுறான். அவன் எல்லாருக்கும் அண்ணன் தம்பி மாமன் முறை என்று சொல்லி அவன் மண்ணோட மண்ணா கிடந்து எலெக்ஷன் கேட்டா அவனை ஒரு நியாயம் திரும்பி பார்க்குதுகள் இல்லை. விளங்காது, எங்கட ஜனங்களுக்கு விளங்காது. அவன் ஏன் கத்துறான், என்னத்துக்கு கத்துறான், யாருக்காக கத்துறான். இந்த உலகத்தையே எல்லாம் காசுக்காக எல்லாத்தையும் வித்து கொண்டிருக்கிறாங்களே. எல்லாம் மாசடைஞ்சு போகுது, இனி வீடு கட்டலாமோ தோட்டம் செய்யலாமோ. இனி என்ன ரப்பரை பிடிச்சி சப்ப வேண்டிய ரப்பர்கள் அதுகள் பொழுதினுகள் பையில் இதுகளை வச்சு சப்புன்னு சப்பட்டும். இந்த நேருக்கு அதில் விளங்காது, உருவலுக்கு அவன் அண்ணன் வழியை பின்பற்றின என்று சொல்லி அவன் ஒரு மாதிரி அங்கனேக்கா ஜனங்கள்கிட்ட போட்டுகளை கேட்டா அவன் ஒரு கல்லன், அவன் பியன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா அலட்டி கொண்டிருக்கான், பகல் கனவு காண்றான், அது காண்றான், இது காண்றான்னு சொல்லி அவனு ஒரு கையில சேர்த்து போட்டாங்க. அவனே ஒரு சீட்டில் இருத்தி இருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்துருக்கணும். ஒரு தமிழ்நாட்டின் மாற்றத்தை பார்த்துருக்க வேணும். அதுகள் தெரியாது இந்த நாயல் விடிய காலமா போய் ஒன்று ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான். பிசில்காரன் பிசில்காரன் வெல்ல போறானோ தோக்க போறானோன்னு தெரியாத ஒரு பயத்துல களத்து இறந்து போட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கா. அது எப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருக்கும். அது தோட்டத்துக்கு இறங்கி தாயப்பனோட பாடுபட்டு இருந்தா நீ உன்னை பெற்றதுக்கும் தாயப்பன் பெருமைப்பட்டிருக்கும். நீ போய் அங்க ஆஸ்பத்திரியில கட்டில்ல படுத்திருக்கிற. அப்படிப்பட்டதுகள் இந்த கையில நாட்டை கொடுத்து போட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம கிடக்குது. அவனவங்கள் வந்தால் பரவாயில்லை, யாருந்தாலும் புது ஒரு மாற்றம் ஒன்று வேற போகணும். இப்ப 5 வருஷம் 10 வருஷம் 70 வருஷம் என்று சொல்லி ஆண்டாண்டு தாங்கள் சொத்து சேர்த்ததும் காசு சேர்த்ததும் எல்லாம் சேர்த்து கொண்டு தாங்கள் தங்களோட வாட்டில இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாற்றம் ஒன்று விரத்தான் வேணும், இல்லையன்று இல்லை. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கொண்டு விடக்கல்ல, ஒரு மீசக்கார தம்பி இல்லை கேட்டது. அதுகளுக்கு தெரியாது. அப்போ ஏன் கிணத்தா சுத்துற? அப்போ இது போன முறையும் ஒரு பாம்பொண்டு விழுந்து கலைக்கிறதுக்கு 5000 10,000 செலவழிச்சது. இனி என்னால செலவழிக்கலாதப்போ கலைக்கிறதுக்கு சரியோ? இவளுக்கு விழுந்து மண்டைய போட்டுவிடாங்க. நாளைக்கு நானும் போலீஸ் கேஸ் அங்கேயும் இங்கேயுமா அலைய வேணும். உங்களோட விசர்கூத்துகளுக்கு உங்களை நீங்கள் கூண்டுல ஏத்தி போட இஞ்சளவா இருக்கா? என்னென்ன இது இவர் அவற்றால் நீ என்ன கரையுற செயல வந்துட்டார் இவர். நாங்கள் வர்ற துன்பம் நாங்கள் என்ன யோசனை என்னென்ன இதுக்கெல்லாம் உதிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் உதிச்சு போடுவேன் நான் நிக்கிற விசாரிச்சு. என்னென்ன வந்து என்னென்ன மண்ணெண்ண கிணத்தை சுத்தி கொண்டு நிக்கிறேன்னு சொல்லி அவள் யாயாத்தி கோல் பண்ணி சொல்றாள். அண்ணன் உங்களோட கிணத்தடியில ஒரு ஆள் சுத்தி கொண்டு நிக்குது, கிணத்தை சுத்தி கொண்டு நிக்குது. அந்த நடுக அந்த தியேட்டருக்கு திரியிற ஒடியந்தாள் என்று சொல்லி அவள் விட்டு அவள் அடுத்த அந்த மருந்து காலெல்லாம் தூக்கி பார்த்தனீங்க. என்னதுக்கு பார்த்தனீங்க? அதுகள் இல்ல கேக்குறேன். உங்கண்ட அரசியல் நிலப்பாடுகளை தான் தெரியாதண்ணா. ஆனா நான் எங்கண்ட அன்னைக்கு தான் நான் அந்த சின்ன வயதுல இருந்து நான் அவற்றை தீவிரமான ரசிகன். அவருக்கு தவறினவரை வர வேணும் அண்ணா. அவர் இதுக்கு உதிப்பேன் நான். கொண்டு போய் அரசியல் இதுல கொண்டு இருக்கணும் நினைக்கிறேன். அவர் என்ன வெள்ள போறான்றாங்க தோக்க போறான்றாங்க. என்னால தாங்கலாகிற கண்ண அதுதான் உங்களோட புத்திக்கே இதுதான் நடக்கும்னு சொன்னா ஒன்னும் செய்யலாடா. நீங்க சாகுறதுல உங்களுக்கு சந்தோஷம். இந்த ரயில்வே ட்ரெக்குகள் இருக்குதானே அதுல போய் சாகுங்க. அப்படி இல்லையா இப்படி சொல்றீங்க? அவர் வெள்ளராக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்களே செய்யுங்க. அது வந்தடா. அப்ப ஒரு எங்களை மாற்றங்கள் கிட்டங்கள் வேணும் தாண்டி அவர் வந்தாலும் சரி இவன் வந்தாலும் சரி ஜனத்துக்கு நல்லது செய்யணும். சும்மா சுருட்டி காட்டி கொண்டு மூட்டை முடிச்சோட பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்து செய்து கொண்டு போராக்கள் இருக்கக்கூடாது. விளங்கு நீங்கள் வாரியோ சொல்றீங்க. நாங்களே நாங்கள் பாடுபடுறோம். அந்த மண்ணுக்காக போராடுறான் இல்லோட அவருதான்.
இந்த ஏதோ காசு வேணதான்னு சொல்லி இப்ப ஏதோ கதைக்கிறவண்ண இந்த ஏதோ 500 கோடி வேணதோ ஏதோ ஒன்று சொல்லி இதுவெல்லாம் போட்டுக்கிறாக்கண்ணா மீசக்கார தம்பி. ஓ உங்கள்கிட்ட நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா அண்ணன் வழியில வந்தவர் அவர் அப்படி செய்ய. அப்படி அண்ணன் வழியில வந்தவர் செய்ய விளங்குதோ. அவர் ஒரு தலைவர், ஒரு 2ஆம் தலைவன் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவு மண்ணுக்காக பாடுபடுவதா நீங்கள் அந்த மனுஷனுக்கு ஒரு வாக்குகளை போட்டு அந்த அளவு ஒரு கதிரையில இருத்தி ஒரு அழகு பார்த்து ஒரு நாட்டை சீர்படுத்துவோம் எண்ணம் இல்ல. நீங்க திருப்பி நீங்கள் செய்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் புலவுறீர்கள். சரி ஓகே பரவாயில்ல, அவர் தானே வாரார். அப்ப ஏன் நீங்கள் இந்த வெற்றி தோல்விகளை ஏன் ஏற்றுக்கொள்றீர்கள்? இல்ல என்னத்துக்கு போறீர்கள்? கிணத்தை ஏன் சுத்துறீர்கள்? அப்படி இல்லையாண்ணா இல்ல அவர் எங்களுக்கு அவர் படித்தின படங்கள் பார்த்தீங்கள் தானே எப்படி வில்லன் வேற எல்லாம் போட்டு அட்டிப்பார் ஆக்களை சுடு வேற எல்லாம் செய்ய வேற தெரியுமா. அவர் முதலமைச்சரா வந்தா தானே தமிழ்நாடு எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கும். அவர் எலெக்ஷனுக்கு நிக்கல நின்றா போடுவீங்க அவருக்கு போது நான் தளபதி தான். எனக்கு தலையன்ற இதுகளும் நிறைச்சவர்கள் எல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு இவர் மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னு பார்த்தீங்க அந்த அளவுக்கு என்ன மாதிரி கெத்தா நிற்கிறது. என்ன படம் நடிக்க மாட்டாரு படிச்சாட்டியும் எங்களை பிரச்சனை எங்களுக்கு இப்ப அந்நிய புது அந்நிய எல்லாம் இருக்கிறான். எங்களை நல்ல மாதிரி தானே நீங்க இருக்கிறா பழைய ஆளிலே இப்ப புது ஆள் தான். நீ எங்கண்ட இவர் முதலமைச்சர் முந்தி பழைய இருந்தா அது மாதிரி தொழில்கள் ஒன்றுமில்ல யார் வந்தாலும் நீங்கள் உழைச்சி தாண்டா நீங்கள் சாப்பிடணும். மேன் சும்மா தேவையில்லாம ஜனநாயக ஒரு உரிமை ஒன்று இருக்கிறா போட்டு ஒரு சரியான ஆளை தெரிவு செய்யும் கூடாது. விஜயா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவையில நீங்க போட் பண்ணி நீங்கள் தெரிவு செய்யும் கூடாது. அது பிரச்சனை இல்லையடா. மற்றபடி அவனுக்காக நீங்கள் அந்த என்ன சாகுறது அது இது செய்யறதெல்லாம் விடுங்கோ தயவு செய்யுது. ரசிகனா மட்டும் ரசிச்சு போட்டு விடு. ஒரு தலைவனா பாக்குறான்னு சொன்னா அவனை தலைவனா பார்த்துட்டு விடு. அவன் தண்ட கடமையை செய்வா. என்ன எங்களுக்கு தீர்வு வரும்ன்றாங்க இலங்கையில என்னடா தீர்வு வரும் சொல்லுறாங்க. தீர்வு வருமா இவர் வந்தான் என்ன பேரும் என்ன நாங்கள் எங்களுக்கு தனி நாடு எல்லாம் கிடைக்குமா? தனி நாடு அடே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் இருக்குல்ல இந்த அரசாங்கத்தால முடியாதது எந்த அரசாங்கம் வந்தாலுமே நீ முடியாத அப்படியா விளங்குது. சரி நான் கிணத்துக்கே உதிப்போம் இவ்வளவு கேட்டுக்கொண்டு நிற்கிறது. போராட்டங்களை செய்யும். ஐயோ